நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. லைஃப்பை தொலைச்சிட்டேடா நானா இப்பெல்லாம் சொல்லாத நானா உன்ன என்ன சொல்றது எத்த பார்த்து வளருமோ அதான் வாய்க்கேன்னு தோண்டு. முகத்தில் அதிகமான மேக்கப்போடு இருக்கும் இந்த சிஸ்டர் ஹாங் என்பவர்தான் தற்போது ஒட்டுமொத்த சீனாவையே நடுநடுங்க வைத்துள்ளார். யார் இவர், அப்படி அவர் என்ன செய்தார் என்பது குறித்து விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சீனாவின் நியான்ஜிங் நகரத்தில் வசித்து வரும் சிஸ்டர் ஹாங் என்பவர் தன்னை திருமணமான பெண் என்றும் இருந்தாலும் மற்றவர்களுடனும் ஜாலியாக இருக்க தயார் என்றும் டேட்டிங் ஆப் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் ஆசையை தூண்டும் வகையில் பதிவிட்டு வந்துள்ளார். இந்த பதிவுகளை பார்த்த தொழில் வல்லுநர்கள், வெளிநாட்டினர், இன்னும் சொல்ல போனால் சில மாணவர்கள் கூட சிஸ்டர் ஹாங்கை சந்திக்க விரும்பியிருக்கிறார்கள். விருப்பமுள்ள பல ஆண்களை நான்ஜிங்கில் உள்ள தனது வீட்டுக்கே அழைத்து சென்று சிஸ்டர் ஹாங் தனிமையில் இருந்துள்ளார். அதுவும் தன்னுடன் தனிமையை கழிக்க தனக்கு யாரும் பணம் தர வேண்டாம், சிறிய சிறிய பரிசுகள் கொடுத்தால் போதும் என சிஸ்டர் ஹாங் கூறிய நிலையில் அவருக்கு ஆப்பிள், பால் பாக்கெட், சமையல் எண்ணெய் போன்ற பரிசு பொருட்களை வழங்கியும் ஓசியிலும் பலரும் அவருடன் பொழுதை கழித்திருக்கிறார்கள். ஆனால் அங்கு சென்ற ஆண்கள் யாருக்குமே தெரியவில்லை. உல்லாசமாக இருப்பதை அவர்களுக்கே தெரியாமல் சிஸ்டர் ஹாங் வீடியோ எடுத்து வைத்துள்ளார் என்பது. இந்த ஆபாச வீடியோக்கள் அண்மையில் பல வெப்சைட்டுகளில் அடுத்தடுத்து பதிவிடப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அண்மையில் 100க்கும் மேற்பட்ட பலரின் வீடியோக்கள் இணையத்தில் வெளியானதால் அதிலிருந்த நபர்களின் உறவினர்கள், குடும்பத்தினர் வீடியோவை பார்த்திருக்கிறார்கள். இதனால் சிஸ்டர் ஹாங்கோடு தனிமையில் இருந்தவர்களுக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சிலர் இதனை பார்த்துவிட்டு கணவருக்கு விவாகரத்து வழங்கியதாகவும் காதலனை பிரிந்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த விவகாரம் சீனாவில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் கடந்த 5ஆம் தேதியன்று சிஸ்டர் ஹாங் கைது செய்யப்பட்டுள்ளார். அப்போது அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. முதலில் சிஸ்டர் ஹாங் பெண்ணே இல்லை என்பதும் அவர் ஒரு ஆண் என்பதும் தெரிய வந்துள்ளது. 38 வயதான அவரின் உண்மையான பெயர் அங்கிள் ரெட் என தெரிய வந்துள்ளது. சில மொபைல் ஆப் மூலம் தனது குரலை பெண்ணின் குரல் போல மாற்றி பேசி பல ஆண்களை வீட்டுக்கு வரவழைத்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. பெண்ணை போன்று தலையில் விக் வைத்துக் கொண்டு முகத்தில் மேக்கப் போட்டுக்கொண்டு வலை விரித்ததும் தெரிய வந்துள்ளது. தனிமையில் இருப்பதை வீடியோ எடுத்து வைத்திருந்த சிஸ்டர் ஹாங் ஆபாச வீடியோ தளங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவையும் $21 மதிப்பிற்கு விற்றதும் தெரிய வந்துள்ளது. அதாவது இந்திய நாட்டு மதிப்பிற்கு 2000 ரூபாய். மேலும் கைதான அவர் கிட்டத்தட்ட 1600 ஆண்களோடு உல்லாசமாக இருந்ததாக போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார். அவரே இந்த எண்ணிக்கையை கூறியிருந்தாலும் இது மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கலாம் என்றும் விசாரணை நிலுவையில் உள்ளதால் அதிகாரப்பூர்வ பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை வெளியிடவில்லை என்றும் போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. ஒரு நபர், 2 நபர் அல்ல, மொத்தம் 1600 நபர்கள் என்பதால் பாலியல் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதாக நினைத்த சுகாதாரத்துறை நான்ஜிங் நகரத்தில் சில இடங்களில் மருத்துவ சோதனையை நடத்தியிருக்கிறார்கள். அப்போது அந்த சோதனையில் பலருக்கு பாலியல் நோய்கள் இருப்பதும் 3 நபர்களுக்கு HIV எனப்படும் எய்ட்ஸ் தொற்று இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்த பாலியல் நோய்கள் சிஸ்டர் ஹாங் மூலம்தான் வந்ததா எனவும் தற்போது சுகாதாரத்துறையினர் ஆய்வு செய்து வருகிறார்கள். இதனால் ஒட்டுமொத்த சீனாவே அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் பதற்றத்திற்கு மத்தியில் நான்ஜிங் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் இலவச சுகாதார பரிசோதனைகளை வழங்கி வருகிறது. வடசென்னை திரைப்படத்தில் டேனியல் பாலாஜி லைஃப் தொலைச்சிட்டீங்களேடா என்று சொல்வது போல அமைந்துள்ளது இந்த சம்பவம். உன்ன என்ன சொல்றது எத்த பார்த்து வளருமோ அதான் வாய்க்கேன்னு தோண்டு. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.